குடியரசு தினத்தில் பங்கேற்க உள்ள சிறப்பு விருந்தினர்களுடன் பிரதமர் மோடி கலந்துரையாடினார். குடியரசு தின விழாவில் பல்வேறு பிரிவுகளைச் சேர்ந்த 10,000க்கும் மேற்பட்டவர்கள் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொள்ள உள்ளனர். அவர்களுடன் பிரதமர் ஒவ்வொரு ஆண்டும் கலந்துரையாடுவது வழக்கம். அதன்படி தனது இல்லத்தில் குடியரசு தினத்தில் பங்கேற்க உள்ள விருந்தினர்களுடன் பிரதமர் மோடி கலந்துரையாடினார். சரஸ்வதி, லட்சுமி என பெண் தெய்வங்களை வணங்கும் நாம் பெண் குழந்தைகளை தவிர்க்கிறோம் என உச்சநீதிமன்றம் வேதனை தெரிவித்துள்ளது. ஜார்க்கண்டை சேர்ந்த நபர் தனது மனைவியையும் மகள்களையும் துரத்தியது தொடர்பான வழக்கை விசாரித்த உச்சநீதிமன்ற நீதிபதிகள் சூரியகாந்த், கோட்டீஸ்வர சிங் ஆகியோர் அடங்கிய அமர்வு இவ்வாறு கூறியுள்ளது. பராமரிப்புக்காக தொகை அல்லது நிலத்தின் ஒரு பகுதியை மகள்களுக்கும் மனைவிக்கும் தரவில்லை என்றால் இத்தகைய நபரை நீதிமன்றத்திற்குள் அனுமதிக்க மாட்டோம் என்றும் நீதிபதிகள் கடிந்து கொண்டனர். ஆந்திர மாநிலம் ஸ்ரீஹரிகோட்டா சதீஷ் தவான் விண்வெளி மையத்தின் 2வது ஏவுதளத்தில் இருந்து வரும் 29ஆம் தேதி காலை 6:30 மணியளவில் NVS-2 என்ற செயற்கைக்கோளுடன் GSLV F-15 ராக்கெட் விண்ணில் பாய உள்ளதாக இஸ்ரோ தெரிவித்துள்ளது. இது இஸ்ரோவின் 100வது ராக்கெட் என்பது குறிப்பிடத்தக்கது. இதனை நேரில் காண விரும்புவோர் ஆதார் அட்டை, ஓட்டுநர் உரிமம், அரசு வழங்கிய ஏதேனும் ID, மொபைல் எண் மற்றும் மின்னஞ்சல் ID உள்ளிட்டவையோடு ஆன்லைனில் விண்ணப்பிக்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. வேங்கை வயல் விவகாரத்தில் CBCID போலீசார் ஆன்லைன் மூலமாக தாக்கல் செய்த குற்றப்பத்திரிகையில் உள்ள தகவல்கள்தான் சென்னை உயர்நீதிமன்றத்தில் அறிக்கையாக சமர்ப்பிக்கப்பட்டு உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. வேங்கை வயல் விவகாரம் தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழக அரசு தாக்கல் செய்துள்ள அறிக்கையில் 3 பேர் குற்றச்செயலில் ஈடுபட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாதிக்கப்பட்ட மக்களும் குற்றவாளிகளும் ஒரே சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளதால் இந்த வழக்கு வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் வராது என கூறப்படுகிறது. குற்றவாளிகளுக்கு 3 மாதம் சிறை தண்டனை மட்டுமே கிடைக்க வாய்ப்பு இருப்பதாக வழக்கறிஞர்கள் கூறுகின்றனர். வேங்கை வயல் விவகாரத்தில் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியில் 2 நபர்கள் மனித கழிவை கலக்கும் வீடியோ வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அந்த வீடியோவில் சுதர்ஷன் போட்டோ எடுக்கிறாண்டா என்று கூறும் வார்த்தைகளும் உச்சரிக்கப்படுகிறது. வேங்கை வயல் விவகாரத்தில் காவலர் முரளி ராஜா, சுதர்ஷன் மற்றும் முத்துகிருஷ்ணன் ஆகிய 3 பேர் குற்றவாளி என குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ள நிலையில் இந்த வீடியோ வெளியாகியுள்ளது. எனினும் வீடியோ உண்மையானதா, மார்பிங் செய்யப்பட்டதா என்று தெரியவில்லை. வேங்கை வயலில் நீர்த்தேக்க தொட்டியில் 2 பேர் மனித கழிவுடன் அமர்ந்திருக்கும் வீடியோவை தொடர்ந்து 2 ஆடியோக்களும் பரவி வருகிறது. அதில் சுதர்ஷன் தனது குடும்பத்தினரிடம் பேசுவது போன்று குரல் பதிவு இடம்பெற்றுள்ளது. மற்றொரு ஆடியோவில் சுதர்ஷனின் தாயார் சுதர்ஷனை செல்போனில் தொடர்பு கொண்டு போலீஸ் விசாரணையில் உண்மையை ஒப்புக்கொள்ளக் கூடாது என்று கூறுவது போன்றும் உள்ளது. என்ன விசாரிக்கலையா? என்ன விசாரிக்கல, என்ன கூப்பிடுறேன். போன் மேல போன் அடிச்சுட்டு இருக்காது. அப்புறம் போன பிடிக்கிட்டு. சரிம்மா, நான் இனிமேல் அடிக்கலாமா? நீதான் அனுப்பி சொல்லணும். ஒத்துக்கவே கூடாது, ஒத்துக்கவே கூடாது. இது அனுப்பி பேசணும். அட்டுச்சாலும் ஒத்துக்கவே கூடாது. சரி. வேங்கை வயல் வழக்கில் காவல்துறையின் குற்றப்பத்திரிகையை விசாரணை நீதிமன்றம் ஏற்கக்கூடாது என விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் வலியுறுத்தியுள்ளார். பட்டியல் சமூகத்தினர் குடிக்கும் தண்ணீரில் மலம் கலந்த வழக்கில் பட்டியல் சமூகத்தினரே குற்றவாளிகள் என கூறுவது ஏற்கத்தக்கது அல்ல என குறிப்பிட்டுள்ள திருமாவளவன் உண்மையான குற்றவாளிகளை காப்பாற்றும் நோக்கோடு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக சாடியுள்ளார். வழக்கை CBI விசாரணைக்கு தமிழ்நாடு அரசை ஒப்படைக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். 2026ஆம் ஆண்டு தேர்தலை சந்திக்க கனிமவள கொள்ளை கும்பலை திமுக நம்பியிருப்பதாக பாஜக தலைவர் அண்ணாமலை அறிக்கை வெளியிட்டு பகிரங்கமாக குற்றம் சாட்டியுள்ளார். ஒவ்வொரு முறையும் ஆட்சிக்கு வரும்போதெல்லாம் தமிழகத்தை சுரண்டுவதையே தொழிலாக வைத்திருக்கும் திமுக முந்தைய ஆட்சி காலத்தில் நில அபகரிப்பில் ஈடுபட்டதாக விமர்சித்துள்ளார். தற்போது தமிழகம் முழுவதும் மலைகளை குடைந்து மணலை திருடி கனிம வளங்களை சுரண்டி வருவதாக குற்றம் சாட்டியுள்ளார். ஜகபர் அலி குடும்பத்திற்கு நீதி கிடைக்கும் வரை இஸ்லாமியர்கள் துணை நிற்க வேண்டும் என்று தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் வலியுறுத்தியுள்ளார். ஜகபர் அலி கொலைக்கு நீதி கேட்டு புதுக்கோட்டை மாவட்டம் திருமயத்தில் தேமுதிக சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா, ஜகபர் அலியின் மனைவி மரியம் மற்றும் அவரது மகள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். அப்போது பேசிய பிரேமலதா, இஸ்லாமியர் கொலைக்கு எதிராக நடைபெறும் போராட்டத்திற்கு ஒரு இஸ்லாமியராவது வந்துள்ளீர்களா என்று கேள்வி எழுப்பினார். இஸ்லாமியர்கள் ஆளுங்கட்சிக்கு பயந்து ஒதுங்கக்கூடாது என்றும் பிரேமலதா கேட்டுக்கொண்டார்.
தமிழகத்தில் பேருந்து கட்டண உயர்வு குறித்து 4 மாதங்களில் முடிவெடுக்கும்படி உயர்மட்ட குழுவுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தமிழகத்தில் டீசல் விலை உயர்வுக்கு ஏற்ப பேருந்துகளின் கட்டணத்தை உயர்த்த உத்தரவிடக் கோரி தனியார் பேருந்து உரிமையாளர்கள் சங்கம் தொடர்ந்த வழக்கு விசாரணைக்கு வந்தபோது அரசு போக்குவரத்து கழகங்கள் தனியார் பேருந்து உரிமையாளர்கள் பொதுமக்களின் கருத்துக்களை கேட்டு கட்டணம் நிர்ணயிப்பது குறித்து உயர்மட்ட குழு அறிக்கை அளிக்கும் என அரசு தரப்பு தெரிவித்தது. சென்னை பனையூரில் உள்ள தமிழக வெற்றிக் கழக கட்சி அலுவலகத்தில் புதிய மாவட்ட செயலாளர்கள் மற்றும் மாவட்ட நிர்வாகிகளின் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. மொத்தம் 120 மாவட்ட செயலாளர்கள் தேர்வு செய்யப்பட்ட நிலையில் முதற்கட்டமாக 19 மாவட்ட செயலாளர்களை கட்சியின் தலைவர் விஜய் நேர்காணல் செய்தார். பின்பு தேர்வு செய்யப்பட்ட நிர்வாகிகளுக்கு சான்றிதழையும் வெள்ளி நாணயத்தையும் விஜய் பரிசளித்தார். மேலும் நியமனங்களுக்கு பணம் பெற்றால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று எச்சரித்த விஜய் நிர்வாகிகளை நம்பியே அரசியலுக்கு வந்துள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். கூட்டம் குறித்து பேசிய தாவேகா மாவட்ட செயலாளர்கள் கட்சியில் உழைத்தவர்களுக்கு வாய்ப்பளிக்க விஜய் முடிவெடுத்துள்ளதாக தெரிவித்தனர். வக்பு சட்டத்திருத்த மசோதா மீதான நாடாளுமன்ற கூட்டுக்குழு கூட்டத்தில் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட எதிர்க்கட்சி எம்பிக்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளனர். அப்போது டெல்லி நாடாளுமன்ற வளாகத்தில் நடந்த இந்த கூட்டத்தின் போது காஷ்மீரிலிருந்து வந்திருக்கும் மீர் வாய்ஸ் தலைமையிலான குழுவினரின் கருத்துகள் கேட்கப்படும் என்று கூட்டுக்குழுவின் தலைவர் ஜெகதாம்பிகா பால் தெரிவித்தார். இதற்கு திரிணாமுல் காங்கிரஸ் எம்பி கல்யாண் பானர்ஜி உள்ளிட்டோர் எதிர்ப்பு தெரிவித்து கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதையடுத்து எதிர்க்கட்சி எம்பிக்கள் அனைவரும் கூட்டத்திலிருந்து சஸ்பெண்ட் செய்யப்பட்டனர். டெல்லியில் நடந்த வக்பு சட்டத்திருத்த மசோதாவுக்கான நாடாளுமன்ற கூட்டுக்குழுவின் ஆலோசனைக் கூட்டத்தில் திமுக, திரிணாமுல் காங்கிரஸ் உட்பட 10 எதிர்க்கட்சி எம்பிக்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டனர். இதையடுத்து சஸ்பெண்ட் செய்யப்பட்ட ராசா உள்ளிட்ட எம்பிக்கள் மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லாவுக்கு கடிதம் எழுதினர். அதில் கூட்டுக்குழுவின் தலைவர் ஜெகதாம்பிகா பால் தங்களது கோரிக்கைகளுக்கு செவி மடுக்கவில்லை என்றும் நாடாளுமன்ற கூட்டுக்குழுவின் நடைமுறைகள் வெளிப்படைத்தன்மையுடனும் நியாயமாகவும் நடத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்துள்ளனர். வக்ஃபு வாரி நிலம் சீர்திருத்த மசோதாவில் ஷரத்து வாரியாக விவாதம் நடத்த முடியாது என கூறப்பட்டதாக ராசா சாடினார். இரவோடு இரவாக பொருளடக்கத்தை மாற்றியதோடு எதிர்ப்பு தெரிவித்தால் அப்படித்தான் செய்வோம் என கூட்டுக்குழு தலைவர் கூறியதாக ராசா சாடினார். இவ்வளவு அவசரமாக மசோதாவை இறுதி செய்ய வேண்டுமென்ற அழுத்தத்தை கொடுப்பது டெல்லி தேர்தலுக்காகத்தான் என்ற சந்தேகம் எழுவதாக ராசா குறிப்பிட்டார். நாடாளுமன்ற கூட்டுக்குழு தலைவர் ஜமீன்தார் போல் செயல்படுகிறார் என்று திரிணாமுல் காங்கிரஸ் எம்பி கல்யாண் பானர்ஜி குற்றம் சாட்டியுள்ளார். எதிர்க்கட்சி எம்பிக்களை மதிப்பதில்லை என்றும் பாஜக எம்பிக்கள் பிரதமர் மற்றும் துணை பிரதமரை போல் செயல்படுவதாகவும் விமர்சித்தார். இதற்கு மறுப்பு தெரிவித்த பாஜக எம்பி நிஷிகாந்த் தூபே கூட்டத்தில் விவாதிக்கப்படுவதாக இருந்த அஜெண்டா எதிர்க்கட்சிகளின் கோரிக்கையை அடுத்தே ஒத்திவைக்கப்பட்டதாக தெரிவித்தார். இருப்பினும் எதிர்க்கட்சி எம்பிக்கள் பிரச்சனை செய்து நாடாளுமன்ற ஜனநாயகத்திற்கு எதிராக நடந்து கொண்டதாக குற்றம் சாட்டினார். தேர்தல் நடைமுறையின் மீது அடிப்படை ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளை முன்வைக்கும் ஆபத்தான போக்கு அதிகரித்து வருவதாக இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் ராஜீவ்குமார் தெரிவித்துள்ளார். தேசிய வாக்காளர் தினத்தை ஒட்டி ராஜீவ்குமார் வெளியிட்டுள்ள அறிக்கையில் மக்களவைத் தேர்தலில் இந்தியாவில் 64.6 கோடி வாக்காளர்கள் வாக்குரிமையை பயன்படுத்தி உலக சாதனை படைத்ததாக பெருமிதம் தெரிவித்தார். வாக்காளர்களின் நம்பிக்கையை சீர்குலைக்கும் வகையில் தேர்தல் நடைமுறைக்கு எதிராக அடிப்படையற்ற குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுவதாக கூறியுள்ள அவர் வருங்காலத்தில் தேர்தல்களை நடத்துவதில் செயற்கை நுண்ணறிவு பங்காற்றும் என தெரிவித்துள்ளார். தனியார் நிறுவனங்களில் பாலியல் புகார்களை விசாரிக்கும் உள்ளக குழுவின் பணியிட பாதுகாப்பை உறுதி செய்ய கோரும் பொதுநல மனு முக்கியமானது என்று உச்சநீதிமன்றம் கருத்து தெரிவித்துள்ளது. உள்ளக குழுவின் பணி பாதுகாப்பை உறுதி செய்வது தொடர்பாக ஜானகி சௌத்ரி தாக்கல் செய்த மனுவை உச்சநீதிமன்ற நீதிபதிகள் சூரியகாந்த், என் கோட்டீஸ்வர் சிங் அமர்வு விசாரித்தது. இந்த பொதுநல மனு முக்கியமானது என கருத்து தெரிவித்துள்ள உச்சநீதிமன்றம் இது தொடர்பான விசாரணையின் போது உதவுமாறு சொலிசிட்டர் ஜெனரலை கேட்டு விசாரணையை அடுத்த வாரத்துக்கு தள்ளி வைத்துள்ளது. நடிகர் சைஃப் அலி கானை கத்தியால் குத்திய வழக்கில் கைது செய்யப்பட்ட நபருக்கு போலீஸ் காவலை 29ஆம் தேதி வரை நீட்டித்து மும்பை நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கைது செய்யப்பட்ட வங்கதேசத்தைச் சேர்ந்த முகமது ஷரீபுல் இஸ்லாம் என்பவருக்கு விதிக்கப்பட்ட 5 நாள் போலீஸ் காவல் முடிவடைந்ததால் மீண்டும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டார். அப்போது மேலும் 5 நாட்கள் காவலில் எடுத்து விசாரிக்க வேண்டும் என போலீசார் வேண்டுகோள் விடுத்தனர். இதை ஏற்று ஜனவரி 29ஆம் தேதி வரை காவலில் வைத்து விசாரிக்க நீதிமன்றம் அனுமதி அளித்தது.
உத்தரப்பிரதேச மாநிலம் பிரயாக்ராஜில் கடந்த 13ஆம் தேதி தொடங்கிய மகா கும்பமேளா பிப்ரவரி 26ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. இந்தியா மற்றும் வெளிநாடுகளில் இருந்து லட்சக்கணக்கான பக்தர்கள் தினமும் திரிவேணி சங்கமத்தில் புனித நீராடி வருகின்றனர். இதுவரை 10 கோடிக்கும் அதிகமான பக்தர்கள் கும்பமேளாவில் பங்கேற்று புனித நீராடி உள்ளனர். இன்னும் சில நாட்களில் அமாவாசை தினம் வர இருப்பதால் கும்பமேளாவிற்கு வரும் பக்தர்களின் எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. கடந்த 2020ஆம் ஆண்டு நடந்த அமெரிக்க அதிபர் தேர்தலில் ட்ரம்பின் வெற்றி திருடப்படாமல் இருந்திருந்தால் 2022ஆம் ஆண்டு உக்ரைன் போர் நடந்திருக்காது என ரஷ்ய அதிபர் புதின் தெரிவித்துள்ளார். மேலும் உக்ரைன் போர் மற்றும் எண்ணெய் விலை தொடர்பாக அமெரிக்க அதிபர் ட்ரம்புடன் பேச்சுவார்த்தை நடத்த தாம் தயாராக இருப்பதாகவும் புதின் விருப்பம் தெரிவித்துள்ளார். முன்னதாக அமைதி பேச்சுவார்த்தைக்கு முன்வரவில்லை என்றால் ரஷ்யா மீது கடும் பொருளாதார தடை விதிக்கப்படும் என ட்ரம்ப் எச்சரிக்கை விடுத்திருந்த நிலையில் ட்ரம்ப் ஒரு புத்திசாலி என்றும் புதின் புகழ்ந்திருப்பது குறிப்பிடத்தக்கது. இந்தியா இங்கிலாந்து இடையேயான T20 போட்டி சென்னையில் இன்று இரவு நடைபெற உள்ளதால் சேப்பாக்கத்தில் போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. அதன்படி மதியம் 2 மணி முதல் இரவு 11 மணி வரை வாலாஜா சாலையில் இருந்து விக்டோரியா ஹாஸ்டல் சாலை செல்ல அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது. பெல் சாலை ஒரு வழி பாதையாக மாற்றப்படுவதாக குறிப்பிட்டுள்ள காவல்துறை, குடியரசு தின ஏற்பாட்டின் காரணமாக நேப்பியர் பாலத்தில் இருந்து கண்ணகி சிலை வரை சாலைகள் மூடப்படுவதாக குறிப்பிட்டுள்ளது. சென்னை சேப்பாக்கத்தில் இந்தியா இங்கிலாந்து இடையேயான 2வது T20 போட்டி நடைபெறவுள்ளதை முன்னிட்டு மெட்ரோ ரயில் சேவை நீட்டிக்கப்பட்டுள்ளது. T20 கிரிக்கெட் போட்டியை ஒட்டி நள்ளிரவு 12 மணிக்கு அரசினர் தோட்டம் மெட்ரோ ரயில் நிலையத்தில் இருந்து விம்கோ நகர் பணிமனை விமான நிலையம் செல்லும் கடைசி மெட்ரோ ரயில் புறப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் போட்டி நுழைவுச் சீட்டை பயன்படுத்தி எந்த மெட்ரோ ரயில் நிலையத்திலிருந்தும் அரசினர் தோட்டத்திற்கு பயணிக்கலாம் என மெட்ரோ நிர்வாகம் தெரிவித்துள்ளது. பஞ்சாபில் தமிழக கபடி வீராங்கனைகள் தாக்கப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பஞ்சாபில் பல்கலைக்கழகங்களுக்கு இடையிலான பெண்கள் கபடி போட்டி நடந்து வரும் நிலையில் தமிழகத்தைச் சேர்ந்த அன்னை தெரசா பல்கலைக்கழகத்திற்கும் தர்பங்கா பல்கலைக்கழகத்திற்கும் இடையே போட்டி நடந்துள்ளது. இதில் எதிர் அணியினர் ஃபவுல் அட்டாக் செய்ததை தட்டி கேட்டதற்காக தமிழக வீராங்கனையை நடுவர் தாக்கியதாக கூறப்படுகிறது. தொடர்ந்து கைகலப்பு முற்றிய நிலையில் நாற்காலிகளை வீசி தமிழக வீராங்கனைகள் மீது எதிர் அணியினர் தாக்குதல் நடத்தியுள்ளனர். இந்த சம்பவம் தொடர்பான பரபரப்பு காட்சிகள் வெளியாகியுள்ளன. பஞ்சாபில் நடைபெற்ற பல்கலைக்கழகங்களுக்கு இடையிலான கபடி போட்டியில் தமிழ்நாட்டைச் சேர்ந்த வீராங்கனைகள் மீது தாக்குதல் நிகழ்ந்திருப்பது அதிர்ச்சியளிப்பதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். இதுகுறித்து எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள அவர், விளையாட்டில் சமத்துவம் இருக்க வேண்டுமே தவிர சண்டைகள் இருக்கக்கூடாது என்று குறிப்பிட்டுள்ளார். மேலும் மாணவிகளின் பாதுகாப்பை தமிழ்நாடு அரசு உறுதி செய்ய வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். பஞ்சாபில் தமிழக மாணவர்களின் பாதுகாப்பு உறுதி செய்யப்பட்டிருப்பதாக கூறியுள்ள துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், இனி வெளி மாநிலங்களுக்கு செல்லும் மாணவர்களுக்கு கூடுதல் பாதுகாப்பு அளிக்கப்படும் என தெரிவித்துள்ளார். ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் வாதாட அரசு தரப்பில் 2 வழக்கறிஞர்கள் நியமிக்கப்பட்டு உள்ளதாக தமிழக அரசு தெரிவித்துள்ளது. இது தொடர்பான வழக்கு சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்த நிலையில் கைது செய்யப்பட்ட நாகேந்திரன், அஸ்வத்தாமன் உள்ளிட்டோர் சிறையில் இருந்து காணொலி மூலம் ஆஜராகினர். வாதாட வழக்கறிஞர் ஏற்பாடு செய்யாத 8 பேர் நீதிமன்றத்தில் நேரில் ஆஜராகினர். தொடர்ந்து வழக்கு ஆவணங்களை முறைப்படுத்தி குற்றம் சாட்டப்பட்டோருக்கு வழங்க காவல்துறைக்கு உத்தரவிட்ட நீதிபதி கைதான 27 பேரின் நீதிமன்ற காவலை பிப்ரவரி 7ஆம் தேதி வரை நீட்டித்து உத்தரவிட்டார். மேலும் பிப்ரவரி 7ஆம் தேதிக்குள் அனைவரும் வழக்கறிஞர் வைத்துக் கொள்ளுமாறும் நீதிபதி அறிவுறுத்தினார்.
ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் முக்கிய குற்றவாளியான நாகேந்திரனின் உறவினர்கள் இருவரை கந்துவட்டி விவகாரத்தில் போலீசார் கைது செய்தனர். நாகேந்திரனின் சகோதரி கற்பகம் மற்றும் அவரது கணவர் சதீஷ் ஆகியோர் கந்துவட்டி வசூலித்து வந்ததாக புகார்கள் எழுந்தன. இது தொடர்பாக சில நாட்களுக்கு முன்பு நடந்த சோதனையில் கற்பகம் வீட்டில் தனிப்படை போலீசார் சோதனை நடத்தி பல்வேறு ஆவணங்களை கைப்பற்றினர். இந்நிலையில் கொலை மிரட்டல் விடுத்தல், ஆபாசமாக பேசுதல் உள்ளிட்ட 5 பிரிவுகளின் கீழ் கற்பகம் மற்றும் சதீஷை போலீசார் கைது செய்துள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் வேடசந்தூர் அருகே அமைச்சர் சக்கரபாணி தலைமையில் நடந்த நிகழ்ச்சி மேடையில் ஏறி வாக்குவாதம் செய்த குடிமகனால் பரபரப்பு ஏற்பட்டது. தொட்டனம்பட்டியில் நடந்த நிகழ்ச்சியில் வேடசந்தூர் எம்எல்ஏ காந்திராஜன் விழா மேடையில் பேசிக் கொண்டிருந்தார். அப்போது திடீரென மேடையில் ஏறிய குடிமகன் ஒருவர் தனது ஆதரவாளர் பெயரை வரவேற்புரையில் கூறவில்லை என்று கேட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். இதையடுத்து உடனடியாக அவரை கட்சி நிர்வாகிகள் மற்றும் போலீசார் அங்கிருந்து அப்புறப்படுத்தினர். உயிர்களை பாதுகாத்திருக்க முடியும், இருந்தாலும் கூட சார் பாருங்க விடுங்க, நான் பார்க்குறேன் சார். சார் விடுப்பா சரி சார் பாருங்க விடுங்க, நான் பார்க்குறேன் சார். சரி விடுப்பா சரி சரி சொல்லலாம் சரிப்பா சரி சொல்லு சார் அவரு சரி எப்ப திருப்பரங்குன்றம் மலையில் எம்பி நவாஸ் கனியுடன் வந்தவர்கள் அசைவ உணவு சாப்பிட்டதாக கூறப்பட்ட இடத்தில் இந்து முன்னணியினர் மச்சமுனி தீர்த்தத்தை தெளித்து சுத்தம் செய்தனர். முன்னதாக பாஜக சட்டமன்ற குழு தலைவர் நயினார் நாகேந்திரன் மற்றும் இந்து முன்னணி மாநில தலைவர் காடேஸ்வர சுப்பிரமணியம் ஆகியோர் மலை உச்சியில் உள்ள காசி விஸ்வநாதர் ஆலயத்தில் சுவாமி தரிசனம் செய்தனர். அவர்களுடன் பாஜக மற்றும் இந்து முன்னணியைச் சேர்ந்த சுமார் 100க்கும் மேற்பட்டோர் சென்ற நிலையில் அங்கு இருக்கக்கூடிய மச்சமுனி தீர்த்தத்திற்கு சென்று தீர்த்த நீரை எடுத்து வந்து தெளித்தனர். தென்னாட்டுடைய சிவனே போற்றி, சிவனே போற்றி, தென்னாட்டுடைய சிவனே போற்றி. சிவாய நமக நமச்சிவாய, சிவாய நமக நமச்சிவாய, சிவாய நமக நமச்சிவாய, சிவாய நமக நமச்சிவாய. தருமபுரி மாவட்டம் பாப்பிரெட்டிப்பட்டி அருகே சர்க்கரை ஆலையில் இருந்து கழிவுநீர் வெளியேறியது தொடர்பாக தந்தி டிவி செய்தி வெளியிட்ட நிலையில் சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆய்வு நடத்தியுள்ளனர். பாப்பிரெட்டிப்பட்டி அருகே கோபாலபுரத்தில் உள்ள கூட்டுறவு சர்க்கரை ஆலையின் கழிவுநீர் அருகே உள்ள 200 ஏக்கர் விவசாய நிலங்களில் வெளியேறியது. இதனால் கிணறுகளில் உள்ள மீன்கள் இறந்தன. கழிவுநீரை குடித்த பசுமாடு ஒன்றும் உயிரிழந்தது. தந்தி டிவி செய்தி வெளியிட்டதை தொடர்ந்து கழிவுநீர் வெளியேறுவதை தடுக்கும் பணி நடைபெற்று வருகிறது. அங்கு சென்ற அரூர் சட்டமன்ற உறுப்பினர் சம்பத்குமார், பாப்பிரெட்டிப்பட்டி சட்டமன்ற உறுப்பினர் கோவிந்தசாமி ஆகியோர் பணிகளை ஆய்வு செய்தனர். ராணிப்பேட்டை மாவட்டம் நெமிலியில் தீ வைத்துக் கொல்லப்பட்ட இளைஞருக்கு நீதி கேட்டு தர்ணாவில் ஈடுபட்டவர்கள் திடீரென சாலை மறியலில் ஈடுபட முயன்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. பைக் ஓட்டுவது தொடர்பாக எழுந்த மோதலில் தமிழரசன் என்பவர் தீ வைத்து கொல்லப்பட்ட நிலையில் அவரது உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். 8 மணி நேரம் தொடர் போராட்டம் நடத்தி வந்த நிலையில் திடீரென இளைஞர் ஒருவர் போலீசாரின் தடுப்புகளை மீறி சாலையில் வந்த லாரியை தடுக்க முயன்றார். இதனை கண்ட போலீசார் உடனடியாக அந்த இளைஞரை தடுத்து நிறுத்தி சாலையிலிருந்து அப்புறப்படுத்தினர். மதுரையில் இரவு நேரங்களில் பைக்குகளில் அதிவேகமாக சென்று வீடியோ எடுத்து சமூக வலைதளங்களில் பதிவேற்றம் செய்வது தொடர்கதையாகி வருகிறது. அந்த வகையில் மாநகரின் முக்கிய சாலையில் டிவிஎஸ் எக்ஸல் இருசக்கர வாகனத்தில் சென்ற இளைஞர்கள் சாகசங்கள் செய்த வீடியோ வைரலாகி வருகிறது. இருசக்கர வாகனத்தில் தலைக்கவசம் அணியாமல் அவர்கள் சேட்டை செய்யும் இந்த வீடியோவை இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் பதிவேற்றியுள்ளனர். மாமல்லபுரத்தில் ஒரே நேரத்தில் கிராமிய கலைஞர்கள் மற்றும் பரதநாட்டிய கலைஞர்கள் 500 பேர் பங்கேற்ற நாட்டிய சங்கம விழா பிரம்மாண்டமாக நடைபெற்றது. கடற்கரை கோயில் வளாகத்தில் நடைபெற்ற இந்த நாட்டிய சங்கமத்தை அமைச்சர் சாமிநாதன் தொடங்கி வைத்தார். விழாவை ஏராளமான வெளிநாட்டு மற்றும் உள்நாட்டு சுற்றுலா பயணிகள் ஆர்வத்துடன் கண்டு ரசித்தனர். ராஞ்சியில் சிஐஎஸ்எஃப் வீரர்களுடன் இந்திய கிரிக்கெட் அணியின் முன்னாள் கேப்டன் தோனி கலந்துரையாடினார். ராஞ்சியில் உள்ள ஏஎஸ்ஜி சிஐஎஸ்எஃப் பிரிவு முகாமிற்கு சென்ற தோனிக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. பின்னர் வீரர்களுடன் கலந்துரையாடிய தோனி தனது வாழ்க்கை பயணம் குறித்து பகிர்ந்ததோடு வீரர்கள் மற்றும் அவர்களது குடும்பத்தை பற்றி விசாரித்து ஊக்கமளித்ததாக சிஐஎஸ்எஃப் தரப்பில் வீடியோ வெளியிடப்பட்டுள்ளது. மேலும் மரம் நடும் திட்டத்தை தொடங்கி வைத்த தோனி புதிதாக நிறுவப்பட்ட மின் விளக்கு கம்பங்களை திறந்து வைத்தார்.
சென்னையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் முன்னிலையில் நாம் தமிழர் கட்சியில் இருந்து விலகிய 51 முக்கிய நிர்வாகிகள் உட்பட 2000 பேர், பிற கட்சிகளைச் சேர்ந்த 1000 பேர் என மாற்றுக் கட்சியைச் சேர்ந்த 3000 பேர் திமுகவில் இணைந்தனர். அண்ணா அறிவாலயத்தில் உள்ள கலைஞர் அரங்கில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் பேசிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், முறையற்ற தலைமையை நம்பி போவது நமக்கு மட்டுமல்ல தாய் நாட்டிற்கே சரியாக இருக்காது என்றும், தலைமை முறையாக இல்லை என்பதாலேயே தற்போது 3000 பேர் திமுகவில் இணைந்துள்ளதாகவும் தெரிவித்தார். மாற்றுக் கட்சிகளில் இருந்து திமுகவில் இணைந்த 3000 பேருக்கு பரங்கிமலையில் தடபுடலான பிரியாணி விருந்து வழங்கப்பட்டது. நாம் தமிழர் கட்சியில் இருந்து சுமார் 2000 பேரும், மாற்றுக் கட்சியில் இருந்து சுமார் 1000 பேரும் திமுகவில் இணைந்த நிலையில் அவர்களுக்கு பரங்கிமலையில் உள்ள திமுக மாவட்ட தேர்தல் அலுவலகத்தில் மட்டன் பிரியாணி, சிக்கன் 65 ஆகியவற்றுடன் விருந்து கொடுக்கப்பட்டது. பிரபாகரனுடன் புகைப்படத்தில் இருப்பது தான் இல்லை என்றும், பிரபாகரனை தான் சந்திக்கவே இல்லை என்றும் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் நகைச்சுவையாக தெரிவித்துள்ளார். அண்மை காலமாக வெளிவந்து கொண்டிருக்கும் புகைப்பட சர்ச்சை குறித்து பேசிய சீமான், நாங்கள் தான் பிரபாகரனுக்கு இரத்த உறவு என்றும், இந்த விவகாரத்தில் யாருக்கும் நிரூபிக்க வேண்டிய அவசியம் இல்லை என்றும் ஆவேசத்துடன் தெரிவித்தார். அந்த புகைப்படத்தில் இருப்பது தானே கிடையாது என்றும் அவர் நகைச்சுவையுடன் கூறினார். பிரபாகரன் பிள்ளைகளுக்கு பிரபாகரனுக்கு இரத்த உறவு கிடையாது, லட்சிய உறவு தான். இந்த லட்சிய உறவுன்னு பார்த்தா, இந்த மண்ணில் முதல் சொந்தக்காரன் அவருக்காக போராடி செத்தவன். இப்போ அவர் லட்சியத்துக்காக நிற்கிற நாங்கள்லாம் தான் அவர் இரத்த உறவு. நான் பிரபாகரனை சந்திக்கலைங்கிறேன். நீங்கள் 8 நிமிஷம் சந்திச்சுக்கிறீங்க, ஒருத்தர் 10 நிமிஷம் சந்திச்சுக்கிறாரு, ஒருத்தர் இந்த படம் பொய்யுங்கிறாரு. இப்போ இந்த சந்தித்தது உண்மையா, இந்த படம் பொய்யுங்கிறது உண்மையா, எதை நம்புறீங்க? இப்போ நான் சொல்கிறேன், நான் எங்கள் அண்ணனை சந்திக்கவே இல்லை, இப்போ எதை நம்புறிய? யாருக்கு நிரூபிக்க வேண்டிய அவசியம் இருக்குது? எனக்கு அதுக்கான தேவையும் இல்லை, அவசியமும் இல்லை. அந்த ஃபோட்டோவில் இருக்கிறது நானே இல்லைங்கிற அப்புறம் என்ன போயிட்டு இருக்கிறிய? பிரபாகரனுடன் சீமான் சந்தித்ததாக வெளியான புகைப்படம் போலி என்றும், அப்போது ஹார்ட் டிஸ்கையே தான் வாங்கி வந்தேன் என்றும் திமுக மாணவர் அணி தலைவர் ராஜீவ்காந்தி கூறியுள்ளார். ரஜினியை சந்தித்த பிறகு சீமான் RSSக்கு வெளிப்படையாக ஆதரவு தெரிவித்து வருவதாக விமர்சித்த ராஜீவ்காந்தி, பிரபாகரன் சீமான் சந்திப்பு தொடர்பாக பரவும் படம் வெட்டி ஒட்டப்பட்டது என பரபரப்பு தகவலை தெரிவித்தார். நான் குற்றச்சாட்டுகிறேன், ரஜினிகாந்தை சந்தித்த பிறகு தமிழ்நாட்டு அரசியலில் சீமான் RSSின் அடிவரடியாக இருந்தவர் வெளிப்படையாக ஆதரிக்கிறார். கருத்து முரணாக எதிர்கொள்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். அந்த பென்ட்ரைவில் ஒரு ஹார்ட் டிஸ்க் கொண்டாந்து கொடுத்த போது, தம்பி கொரியர் வந்திருக்கான்னு வேகமாக போய் வாங்கினார். அந்த வாங்கின அப்பாவி ராஜீவ்காந்தி தான். உள்ள அப்போ தான் தெரிஞ்சால் படம் இருந்தது. அப்போ தான் தெரிஞ்சு படம் எடுத்து படைக்கிறதுக்கு பரமக்குடியிலேருந்து ராம்நாட்டிலேருந்து நான் சென்னை வந்தேன் சொல்லும்போது தான் எந்த படங்குது அப்போ தான் தெரிஞ்சு. வெட்டிய படங்கள் ஆதாரத்தை நாங்கள் கொடுத்தாச்சு, எடிட் பண்ண சொல்லியாச்சு. அந்த ஹார்டிக்ஸ் வாங்க நான் சொல்லிட்டேன், கொண்டு வந்து செங்கோட்டையில். நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் குறித்து திருச்சி சரக DIG வருண்குமார் ஃபேஸ்புக் பக்கத்தில் விமர்சித்து பதிவிட்டுள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அதில் கொஞ்சம் நஞ்சம் பேச்சா என்றும், திரள் நிதி திரட்டிய தங்களுக்கே எவ்வளவு என்றால் உழைத்து படித்து முன்னேறியவர்களுக்கு எவ்வளவு இருக்கும் என்றும் அந்த பதிவில் குறிப்பிட்டுள்ளார். சீமானின் பெரியார் சர்ச்சை பேச்சுக்கு பின்பு அவருக்கு எதிராக போராட்டங்களும் வழக்குகளும் அணிவகுக்கும் நிலையில் சீமான் குறித்து DIG வருண்குமார் ஒருமையில் பதிவிட்டிருப்பது பரபரப்பை உண்டாக்கியுள்ளது. தன்னையும் தன் குடும்பத்தை பற்றியும் அவதூறாக பேசும் நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகளை கண்டு அஞ்சப்போவதில்லை என இயக்குனர் சங்ககிரி ராஜ்குமார் தனது சமூக வலைதள பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமானுடன் விடுதலை புலிகளின் இயக்க தலைவர் பிரபாகரன் இருக்கும் புகைப்படத்தை தான் எடிட் செய்து கொடுத்ததாக இயக்குனர் சங்ககிரி ராஜ்குமார் கூறியிருந்த நிலையில் தற்போது அவர் இந்த பதிவை வெளியிட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது.
அரசியலில் தன்னை பகடை கையாக பயன்படுத்தி விலை பேச இந்த மண்ணில் யாரும் பிறக்கவில்லை என விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் ஆவேசத்துடன் தெரிவித்துள்ளார். சென்னை வள்ளுவர் கூடத்தில் மருத்துவ சமூக நலச்சங்கம் மற்றும் முடித்திருத்தும் தொழிலாளர் நலச்சங்கம் இணைந்து நடத்திய போராட்டத்தில் திருமாவளவன் பங்கேற்றார். அதில் பேசிய அவர் தமிழக அரசை கலைக்க சதி நடப்பதாக குற்றம் சாட்டியுள்ளார். இனிமேல் உங்கள் ஒவ்வொரு முடிதிருத்தும் நிலையிலும் தந்தை பெரியாரின் படத்தை நீங்கள் வைக்க வேண்டும். பெரியாரை அழிக்க நினைக்கிறவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களை இந்த மண்ணில் இருந்து விரட்டி அடிக்க வேண்டும். என்னை பகடைக்காயாக பயன்படுத்த பார்த்தார்கள். என்னை விலை பேச இந்த மண்ணில் இனி எவனும் பிறக்கவில்லை, எந்த கொம்பனும் பிறக்கவில்லை. இந்த அரசை கவிழ்ப்பதற்கு அவ்வளவு பெரிய சதி சூது சூழ்ச்சியை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார்கள். அருமை தோழர்களே, நாம் கோரிக்கை வைக்கக்கூடியவர்களாக மட்டும் இருக்கக்கூடாது, கோட்பாட்டை பாதுகாக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். பள்ளிகளில் விளையாட்டு நேரத்தை மற்ற வகுப்புக்காக கடன் வாங்க வேண்டாம் என ஆசிரியர்களுக்கு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கோரிக்கை விடுத்துள்ளார். சென்னை அண்ணா நூற்றாண்டு நூலக அரங்கில் நடைபெற்ற பள்ளிக் கல்வித்துறை நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசிய துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பள்ளிகளில் விளையாட்டு நேரத்தில் மாணவர்களை விளையாட விடுங்கள் என ஆசிரியர்களை கேட்டுக் கொண்டார். தனக்கு சாதிய பாகுபாடு படங்களை எடுப்பதில் உடன்பாடு இல்லை என இயக்குனர் கௌதம் மேனன் கூறியுள்ளது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. நேர்காணல் ஒன்றில் பேசிய கௌதம் மேனன் இன்று நடைமுறையில் இல்லாத ஒன்றை 80கள் 90களில் நடந்ததை வைத்தே படமாக்கப்படுவதில் உடன்பாடு இல்லை என கூறியுள்ளார். இதுபோன்ற படங்களை எடுக்க வேண்டியதில்லை என கூறியுள்ள கௌதம் மேனன் சாதிய பாகுபாடு தொடர்பான படங்களை மக்கள் விரும்புவதில்லை என கருத்து தெரிவித்துள்ளார். மகாராஷ்டிர மாநிலம் பண்டாரா மாவட்டத்தில் உள்ள மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சகத்திற்கு சொந்தமான ராணுவ வெடிபொருள் தயாரிக்கும் ஆலையில் வெடிவிபத்து ஏற்பட்டது. ஜவஹர் நகர் பகுதியில் உள்ள இந்த ஆயுத தொழிற்சாலையில் பாதுகாப்புத்துறை மற்றும் ராணுவத்திற்கு வேண்டிய பல்வேறு வெடிபொருட்கள், மருந்துகள் உள்ளிட்டவை தயாரிக்கப்படுகின்றன. இந்த சூழலில் இந்த கோர விபத்தில் 8 பேர் உயிரிழந்துள்ளனர். அதேபோல் வெடிவிபத்தின் தாக்கம் 5 கிலோமீட்டர் தூரம் வரை உணரப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. டெல்லியில் குற்றவாளிகளின் ராஜ்யத்தை எப்படி முடிவுக்கு கொண்டு வருவது என்பது குறித்து அமித்ஷாவுக்கு உத்தரப்பிரதேச முதல்வர் யோகி ஆதித்யநாத் வழிகாட்ட வேண்டும் என அரவிந்த் கெஜ்ரிவால் தெரிவித்துள்ளார். டெல்லியில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து வருவதாக உத்தரப்பிரதேச முதல்வர் யோகி ஆதித்யநாத் குற்றம் சாட்டிய நிலையில் உத்தரப்பிரதேசத்தில் சட்டம் ஒழுங்கு மேம்படுத்தப்பட்டதாக தெரியவில்லை என அரவிந்த் கெஜ்ரிவால் பதிலுக்கு விமர்சித்துள்ளார். ட்ரம்ப் பதவியேற்பு விழாவில் காலிஸ்தான் பயங்கரவாதி பன்னூர் பங்கேற்றது குறித்து அமெரிக்க அரசிடம் கேள்வி எழுப்பப்படும் என்று வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் ரந்தீர் ஜெய்ஸ்வால் தெரிவித்துள்ளார். டெல்லியில் செய்தியாளரிடம் பேசிய அவரிடம் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் பதவியேற்பு விழாவில் பன்னூன் கலந்து கொண்ட விவகாரம் குறித்து கேள்வி எழுப்பப்பட்டது. அப்போது தேச பாதுகாப்பு மற்றும் இந்தியாவுக்கு எதிரான நடவடிக்கைகள் குறித்து அமெரிக்க அரசிடம் தொடர்ந்து முன்வைக்கப்படும் என்றார். புதுச்சேரி உள்துறை அமைச்சர் நமச்சிவாயத்தின் மனைவி பெயரில் 21 கோடி ரூபாய் மதிப்புள்ள சொத்தை 2 கோடி ரூபாய்க்கு வாங்கியுள்ளதாகவும் அதற்கான ஆதாரம் தம்மிடம் இருப்பதாகவும் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி பரபரப்பு குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார். மாட்டு தீவனம் முதல் அங்கன்வாடி பொருட்கள் வாங்குவது வரை புதுச்சேரி அமைச்சர்கள் மீதான ஊழல் குற்றச்சாட்டுகளை பட்டியலிட்ட நாராயணசாமி தாம் கூறுவது பொய் என்றால் தம் மீது காவல் நிலையத்திலும் நீதிமன்றத்திலும் வழக்கு தொடரட்டும் என்று சவால் விடுத்துள்ளார். கர்நாடக மாநிலம் பெங்களூருவில் ஆம்புலன்ஸுக்கு வழிவிடாமல் சென்ற ஆட்டோ ஓட்டுநரை போலீசார் கைது செய்தனர். இது தொடர்பான வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலான நிலையில் ஆட்டோ ஓட்டுநரை போலீசார் கைது செய்தனர். ஆம்புலன்ஸுக்கு வழிவிடாமல் ஒய்யாரமாக சென்ற வீடியோவையும் போலீசார் கைதுக்கு பிறகு ஆட்டோ ஓட்டுநர் கைகட்டி நிற்கும் புகைப்படத்தையும் சேர்த்து போலீசார் இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் வெளியிட்டுள்ளனர். தயாரிப்பாளர் தில்ராஜு வீடு மற்றும் அலுவலகத்தில் நடைபெற்ற ஐடி சோதனையில் முக்கிய ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டுள்ளன. டோலிவுட் தயாரிப்பாளர் தில்ராஜு வீடு மற்றும் அலுவலகங்களில் 4 நாட்களாக நடந்த வருமான வரித்துறை சோதனை முடிவுக்கு வந்தது. 2 வருடங்களில் எடுக்கப்பட்ட படங்களின் செலவு, வருமானம் குறித்து ஆய்வு செய்யப்பட்டது. அப்போது லாபத்தில் செலுத்தப்படும் வரியில் வித்தியாசம் இருப்பது கண்டறியப்பட்டுள்ளது. இதையடுத்து தில்ராஜுவின் வீடு, அலுவலகம் மற்றும் மகள் ஹன்சிதா ரெட்டி வீட்டில் கைப்பற்றப்பட்ட ஆவணங்களை அதிகாரிகள் சரிபார்த்தனர்.
கல்விக் கடனில் 18 வயது நிரம்பியவர்களுக்கு உத்தரவாத கையொப்பமிடும் முறையை ரத்து செய்வது தொடர்பாக முதலமைச்சரின் கவனத்திற்கு கொண்டு சென்று நடவடிக்கை எடுக்கப்படும் என உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன் தெரிவித்துள்ளார். தஞ்சாவூரில் நடைபெற்ற உயர்கல்வி பயிலும் மாணவ மாணவிகளுக்கான கல்விக் கடன் வழங்கும் முகாமில் பங்கேற்று பேசிய போது அவர் இவ்வாறு கூறினார். இந்திய அளவில் உயர்கல்வியில் தமிழ்நாடு முதலிடத்தில் இருப்பதாகவும் அவர் பெருமிதம் தெரிவித்தார். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் அருகே தடுப்பூசி செலுத்தியதால் பிறந்து 2.5 மாதமே ஆன பெண் குழந்தை உயிரிழந்ததாக பெற்றோர் குற்றம் சாட்டியுள்ளனர். வெள்ளியம்பாளையம் புதூரில் உள்ள அங்கன்வாடி மையத்தில் தடுப்பூசி செலுத்திய நிலையில் குழந்தை சிறிது நேரத்தில் உயிரிழந்ததாக கூறப்படுகிறது. இதையடுத்து சத்தியமங்கலம் மருத்துவமனையில் 100க்கும் மேற்பட்டோர் கூடியதால் பரபரப்பு ஏற்பட்டது. எனினும் தடுப்பூசி செலுத்திய மற்ற 5 குழந்தைகள் நலமாக இருப்பதாகவும் தடுப்பூசியில் எந்த பிரச்சனையும் இல்லை என ஆரம்ப சுகாதார மருத்துவ அலுவலர் தெளிவுபடுத்தியுள்ளார். சென்னை அண்ணா நகரில் சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கை விசாரிக்கும் சிறப்பு புலன் விசாரணை குழுவை மாற்றியமைத்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பான வழக்கு விசாரணைக்கு வந்த நிலையில் குழுவில் உள்ள இணை ஆணையர் சரோஜ்குமார் தாக்கூர் மத்திய பணிக்கு மாற்றப்பட்டு உள்ளதாகவும் துணை ஆணையர்கள் ஐமான் ஜமால், பிருந்தா ஆகியோர் அண்ணா பல்கலைக்கழக பாலியல் வழக்கை விசாரிப்பதாகவும் காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இதையடுத்து சட்டம் ஒழுங்கு துணை ஆணையர் பக்கெர்லா சிபஸ் கல்யாண் தலைமையில் சைபர் கிரைம் ஆய்வாளர்கள் சாந்தி தேவி மற்றும் பிரவீன்குமாரை விசாரணை குழுவாக நியமித்து நீதிபதிகள் உத்தரவிட்டனர். ரவுடிகளுக்கு பாம் சரவணன், பாம்பு நாகராஜன் என பட்டப்பெயர் வைப்பதை தவிர்க்க வேண்டுமென காவல்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் அறிவுறுத்தியுள்ளது. தனிமை சிறையில் அடைக்கப்பட்டதை எதிர்த்து போலீஸ் பக்ருதீன் என்பவர் தாக்கல் செய்த வழக்கு விசாரணைக்கு வந்தபோது பாம் சரவணன், பாம்பு நாகராஜன் போன்ற பெயர்களை பார்த்தாலே அச்சமாக இருப்பதாக நீதிபதிகள் கூறினர். இதுபோல் பெயர் வைப்பதே காவல்துறைதான் என தெரிவித்த நீதிபதிகள் இதுபோன்ற பெயர்களால் சமூகத்தில் அவர்களுக்கான நற்பெயர் பாதிக்கப்படுவதாகவும் கருத்து தெரிவித்தனர். சென்னை பேரூரில் அமைக்கப்பட்டுள்ள கடல் நீரை குடிநீராக்கும் நிலையத்தின் கட்டுமான பணிகளை சென்னை குடிநீர் மேலாண்மை இயக்குநர் வினய் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். இந்த திட்டத்திற்காக இந்த நிலையத்தில் இருந்து பேரூர் வரை 59 கிலோமீட்டர் நீளத்திற்கு குடிநீர் குழாய் பதிக்கப்படுகிறது. மேலும் இந்த திட்டத்தின் மூலம் பெருநகர சென்னை மாநகராட்சிக்குட்பட்ட பகுதிகள், தாம்பரம் மாநகராட்சிக்குட்பட்ட பகுதிகள் மற்றும் பெருநகர சென்னை மாநகராட்சிக்கு அருகாமையில் உள்ள 20 ஊராட்சி பகுதிகளில் உள்ள 22,67,000 பொதுமக்கள் பயன்பெறுவார்கள் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. திருவண்ணாமலை அண்ணாமலையார் மலையில் மண் சரிவில் மலையிலிருந்து விழுந்த 40 டன் எடையுள்ள பாறையின் 2 பகுதிகள் உடைக்கப்பட்டன. திருச்சியைச் சேர்ந்த தனியார் பாறை வெடிவைத்து அகற்றும் குழுவினர் பாறையில் துளைகளை போட்டு உடைக்கும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். சைலண்ட் ராக் கிராக் என்ற வெடிபொருளை துளையில் நிரப்பி அதன் மூலம் பாறைகள் சிதறாமல் வெடிக்க வைக்கப்பட்டது. பிரம்மாண்ட பாறையின் 2 பகுதிகள் துண்டாகி விழுந்துள்ளன. மீதமுள்ள பாறையும் சிறு சிறு துண்டாக உடைத்து அகற்றப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது.